எப்படி முடியும்? இந்த வீட கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால நான் கத்தி கத்தி இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? என்னோட குட்டி விநாயகர் இங்க எப்பயுமே இருப்பாரு. இவரை கும்பிட்டுட்டு தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன். காஃபி ஃபில்டருங்க. 60 பேருக்கு ஒரே டைம்ல காஃபி போடலாம். ஒரு 1.5 கிலோ காஃபி பவுடர் வந்து ஃபில்டர் காஃபி எடுக்கும். இங்க ஃபில்டர் காஃபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்தியா மாதிரி கிடைக்காது. இதுதான் என்னோட பீமர். என்னோட ஃபேவரட் கார். ஐ எம் a பீமர் ஃபேன். நான் இங்க மட்டும் தான் கார் ஓட்டுவேன். இந்தியாவில் ஓட்ட மாட்டேன். எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாதிரி அரவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் சீலிங் எஃபெக்ட் கொடுக்கும். தட் இஸ் மை டிப் ஃபார் த டே. ஐம் கோயிங் டு ஷோ யூ. ஸோ இதுதான் வந்து பூல். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see the lake view. So we are in the heart of the house. எல்லாருமே கிச்சனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. This is my favorite kitchen. I think இந்த வீட்லயே எதுவும் ஒன்று பெட்டரா பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ற இடம்னா கிச்சன் தான். இது வந்து நான் இதோட நல்லா பண்ணியிருக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்க இடம். மற்றதெல்லாம் இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு ஒரு தாட் இருந்திருக்கு. ஸோ திஸ் மை ஃபேவரட் ஸ்பாட். இதை நீங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னா இதில் ஒரு நூக் இருக்கும், ஒரு டைனிங் ஏரியா, ஒரு ஐலாண்ட், கிச்சன், ஒரு ப்ரௌன் கேபினட்ஸ் வித் ஆல் த லைட்ஸ். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது கிச்சன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங்க்கு முன்னாடி இருக்க லைட் கூட என்னோட ஃபேவரட். நான் உங்களுக்கு இது போட்டு காட்டுறேன். My another favorite is the fish tank. எனக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேலுக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஃபிஷ் டேங்கை இன்பில்ட்டா பண்ணேன். எப்படி முடியும்? இந்த வீட கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால நான் கத்தி கத்தி இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? வெல்கம் ஆர் பேயிங் கெஸ்ட் டாக்டர் பால். அவர் வந்து வீட்டுக்கு சாப்பிட வருவாரு, தூங்க வருவாரு. மற்றபடி சார் ரொம்ப பிஸி. ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு சொன்னா இவ்வளவு நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதான் நம்மளோட கிச்சன் பற்றி பேசிட்டு இருந்தேன். பேலுக்கும் வந்து கிச்சனில் நிறைய பிகாஸ் அட்லீஸ்ட் அவர் ஒர்க் பண்ணும்போது டைனிங்கில் பண்ணும்போது நான் குக் பண்ணுவேன். அதனால ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் மை ஃபிஷ் டேங்க். இதில் வந்து சிக்லெட்ஸ் வச்சுருக்கேன். நிறைய குட்டி பெரிய ஃபிஷ்லாம் இருக்குது. கொஞ்சம் அக்ரெசிவ் ஃபிஷ் தான். ஸோ என்னோட ஃபிஷ் டேங்க் வந்து இன்பில்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் 360 கேலரிஸ் ஆஃப் த ஃபிஷ் டேங்க்கு. அண்ட் தென் நைட் தான் லைட் வந்து வர மாதிரி டைம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் தெரியுது அப்படின்னு தெரியல. இப்போ லைட்லாம் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கும். பார்த்தீங்களா என்னோட குட்டி 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 ஃபிஷ்ஷஸ் அண்ட் தே லுக் ஸோ க்யூட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிஷ் டேங்க். இது சமைக்கும் போது பார்த்துட்டே சமைக்கிறது பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டர்க்கி லைவ் எட்ஜ் டைனிங் டேபிள் டர்க்கிலேருந்து வர வச்சோம். ஸோ ஒரு ட்ரீயை கட் பண்ணி 2 வச்சு ஹீபாக்சி போட்டு பண்ணுவாங்க. ஸோ எங்கே உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இந்த வீடு எதுங்க? லைக் ஐ மீன் வீடுன்னு ஓகே கிச்சனில் இருக்கனால கிச்சனில் சொல்லுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் ஸ்பாட். ஏன்னா எல்லாரும் மேலே தூங்குனதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன் இங்கே. நீங்கள் எங்களுக்குலாம் முன்னாடி தூங்கிடுவீங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வெரி ஃபேவரட் ஸ்பாட். ஸோ அதான் லைக் அதனால இது வந்து கிச்சன் ஐலாண்ட். இங்கே வந்து நாங்கள் ஒரு டிவி மாதிரி வச்சுருக்கோம். இட் இஸ் ஸ்போர்ட்ஸ் கவுண்டர் பார் மாதிரி. ஸோ இங்கே வந்து என்னோட பாய்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு, என் பாய்ஸ்னால் அதில் பேலும் இன்க்ளூசிவ், 3 பாய்ஸ்க்காக 3 சேர். அவங்களுக்கு நான் லைக் இது பண்ணுவேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும் போது அவங்க உட்காந்துட்டு இங்கே தே யூஸ் டு வாட்ச் வீடியோ. ஸோ இதுதான் வந்து சிங்க்கு. இது நிறைய பேர் சாக்லேட் கேட்குறீங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வந்தால் கேட்குறதுக்காக வச்சுருக்கோம். நாங்கள் வந்து இதை சாப்பிட்றதே இல்லை. நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவக்காடோ. டெய்லி ஒரு அவக்காடோ சாப்பிடுவேன். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு 1/2 அவக்காடோவாவது சாப்பிடுங்க. இது என்னோட சஜஷனு. ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இட் ஹஸ் ஒர்க் ஒண்டர்ஸ் ஃபார் மீ. ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே கிறிஸ்டல் கோல்டு அது போட்டு இந்த கிச்சன் வந்து பண்ணியிருக்கு. இது வந்து குவார்ட்சைட் மார்பிள் மாதிரியே நேச்சுரல் லுக்கிங் ஸ்டோன். பட் ஆனால் மார்பிள் மாதிரி ஸ்டெயின் ஆகாது. டர்மரிக் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூஎஸில் இருக்கீங்கன்னா குவார்ட்சைட்டுன்னு தேடி பாருங்க. இட்ஸ் ரியலி குட் ஒன் டு ஹேவ் இன் த கிச்சன். இட்ஸ் வெரி டியூவபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிஷ் வாஷர்ஸ். ஒன்று நார்மல், இன்னொன்று இந்த மாதிரி ட்ரா. ஸோ நம்ம சாமான் கழுவி இங்கே வைப்போம்ல, எனக்கு பிடிக்காது. இது டிஷ்வாஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாமானெல்லாம் வந்து கழுவி பாத்திரத்தெல்லாம் விளக்கி இதுக்குள்ளே போட்டுருவேன். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இப்படி மூடி நாங்கள் மறைச்சிடுவோம் தடயமே இல்லாமல். ஸோ ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டீப் ட்ராஸுங்க. ஒரு குழந்தைய உள்ளே படுக்க போட்டு மூடிடலாம் அந்த மாதிரி ட்ராஸை.
அண்ட் தென் இங்கே டோர்ஸ், இங்கே வந்து என்னோட டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல போய் 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 கோல்டு தீமில் நான் பார்த்து 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 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 6 அடுப்பு இங்கே நிறைய சமைப்போம் பாட்லக் அதுக்காக. ஸோ அடுப்பில் எப்படி விநாயகர் இல்லாமல், அதனால என்னோட குட்டி விநாயகர் இங்கே எப்பயுமே இருப்பார். இவரை கும்பிட்டுட்டு தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ எண்ணெய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உட்டு பலகையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் வந்து படாது. ஸோ உட்டு மேலே வச்சு சால்ட் பெப்பர் அதெல்லாம் வச்சு இங்கே ஒரு கவுண்டர் மாதிரி. இது வந்து லேடில் வைக்கிறதுக்கு. இந்த 3 இது நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து நான் ஹோம் குட்ஸ்லேருந்து வாங்கினேன். ஸோ எப்பயுமே கிடச்சிடாது, போய் பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு இந்த கிரேட்ஃபுல்ன்ற வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணிட்டா பழசாயிருமேனு யூஸ் பண்ணாமல் சும்மா டெக்கரேஷனுக்குன்னே வச்சுருக்கேன். இவென்ச்சுவலி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அப்புறம் கிச்சன் யூட்டென்சில்ஸ்க்கு இதுவும் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். சும்மா இந்த ரெயின்போ பேலட் மாதிரி இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா வெல்கம் ஹோம்னு போட்டு அவங்க பேர்லாம் போடுவேன். ஸோ they feel it's kind of very personal. பேல் இருக்கிறதுனால பேல்குள்ளே எங்களோட ஃப்ரிட்ஜில் ஹெல்த்தி ஸ்டஃப் மட்டும்தான் இருக்கும். ஸோ A2 மில்க்ஸ் ஃபார் த கிட்ஸ், அப்படி இல்லைன்னா ஆர்கானிக் மில்க் சுகர் இல்லாமல் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். எலக்ட்ரோலைட் வாட்டர்ஸ் இருக்குது, அது பேலோடது. தென் வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து இங்கே பல்க் குக்கிங் பண்ண முடியாது. ஸோ 2-3 டேஸ்க்கு இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸு, அதுக்கப்புறம் க்ரீக் யோகர்ட் இருக்கும் எப்பயுமே ரெஃப்ரிஜிரேட்டரில். கிட்ஸுக்கு வந்து ஸ்மூதிஸ் இருக்கும், அது ஒன்று தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்குன்னு. தென் வந்து சீஸ் ஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்களோட கண்டிப்பாக கியூக்கம்பர்ஸ் அண்ட் அவகாடோஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக பெரிஸ் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், அண்ட் வி ஹேவ் செரிஸ். ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுருப்போம். தென் டோஃபு, எக்ஸு, பன்னீர் அண்ட் தென் மில்க், சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஜங்க் மாதிரி ஃப்ரோசன் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப பண்ணுறதே கிடையாது. சரி ஃப்ரிட்ஜு தான் இருக்கே, உனக்கு ஃப்ரீசரே தேவைப்படாதான்னா வச்சுருக்கேன். ஆனால் அது ஃப்ரீசர்னே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட லைக் ஃப்ரீசர், இதுக்குள்ளே வந்து இந்த கோகனட் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ். தே சே த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் இஸ் ஓகே. நீங்கள் வெஜிடபிள்ஸை ஸ்டேல் ஆக்குறதுக்கு ஃப்ரோசனாக வாங்கி சேவ் பண்ணுறது ஓகே. ஸோ இதில் என்னோடய ஃப்ரோசன் ஸ்டஃப் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஃப்ரீசர். ஸோ நான் நிறைய ஹாட் பேக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே சீக்கிரம் ஃபுட் இது பார்த்தீங்களா என்னோடய பிரமிட் ஹாட் பாக்ஸஸ். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேவரட். இந்த மாதிரி நான் 7 வச்சுருக்கேங்க. எல்லா டிஷ்ஷையும் எங்கள் வீட்டில் பாட்லக்கெலாம் நடக்குதுன்னா இதுக்குள்ளே வச்சுருவோம். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னோட ட்ராஸில் வந்து இந்த மாதிரி என்னோட இட்லி சட்டி அண்ட் தென் என்னோட பேன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஓப்பன் ட்ராஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னோட குட்டி பார்த்தீங்களா ஊரில் இருக்க வாலி மாதிரி சாம்பார்லாம் இதில் எடுத்து சர்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்கேன். ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பைஸ் ரேக் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி வச்சு, ஏன்னா கிளாஸ் நான் உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி வச்சு 2 சைடும் நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து நான் அழகாக லைக் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருப்பேன். லைக் என்னோடய நைஃப் செட், என்னோடய ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்க மாதிரி. ஸோ ஹேண்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அலுமினியம் ரேப், பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக, இது மட்டும் தான் பிளாஸ்டிக் ஏரியா. ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி, இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் உங்களுக்கு அமேசான் ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கிச்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி. கிச்சனில் பேண்ட்ரி இல்லாமல் எப்படிங்க பண்ணுறது? இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டோம். நான் இதெல்லாம் வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக ஹானஸ்ட்டாக 2 வருஷமாக இருக்குது நான் யூஸே பண்ணல. பட் ஒரு பேண்ட்ரி ஃபீல் வர்றதுக்காக பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய தாய் ஐட்டம்ஸ், என்னோடய பாஸ்தா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறதுக்கு. இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணணும்னு வாங்கினது, பட் அவங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்கலங்க, அப்படியே இருக்குது. இது வந்து லேசி சூசன் ஃபார் தி ஆயில்ஸ். இது என்னோடய க்ராக் பாட். அண்ட் தென் இது வந்து நம்மளோட அந்த இதெல்லாம் கொஞ்சமாக தான் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். நிறைய பல்காக வாங்க மாட்டோம், கொஞ்சமாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி லாண்ட்ரியில் போட்டோமோ என்னோடய ஃபேவரட் பிரியாஸ் பேண்ட்ரி அப்படின்னு போர்டு வாங்கி போட்டிருக்கேன். இந்த கூடெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், டக்குன்னு இந்த உள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்பைஸ் ரேக்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுமா? காஃபி ஃபில்டருங்க. 60 பேருக்கு ஒரே டைமில் காஃபி போடலாம். ஒரு 1.5 கிலோ காஃபி பவுடர் வந்து ஃபில்டர் காஃபி எடுக்கும். இங்கே ஃபில்டர் காஃபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இந்தியா மாதிரி கிடைக்காது.
ஸோ அதனால இதை வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். செம க்யூட்டில், இது பயங்கர பாப்புலர். இங்கே யாராவது வந்தாங்கன்னா இதில் காஃபி போட்டுருவோம். அப்புறம் வந்து அருவாமனை ஷோகேஸ்க்காக வச்சுருக்கேன். அத்தை அம்மாலாம் வந்தால் முன்னாடி அருவாமனையில் கட் பண்ண தெரியாது, லைக் கத்தியில் பண்ண தெரியாது. ஸோ அருவாமனை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சரி ஓகே அப்படின்னு ஷோக்கு வச்சுருக்கேன். என் கிட்ஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வரமாட்டாங்க, லாக் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதனால் நான் அது அக்சசபிள் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர ஸ்நாக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பாப்கார்ன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை தவிர வந்து எல்லாமே வந்து நட்ஸு தாங்க இருக்கும். பிக் ஆன் நட்ஸு. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் நட்ஸையும் நான் வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, மிக்ஸ் நட்ஸ், பம்ப்கின் ஃப்ளவர் சீட்ஸ், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை பேண்ட்ரி. ஸோ கிச்சன் டூரே தனியாக போடலாம். பட் ஆனால் எவ்வளோ நேரம் போடுறது? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதில் தனித்தனி வீடியோவாக போட்டு உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை கிச்சன். இன்னும் வந்து ஒரே ஒரு இடம் இருக்குது, கிச்சனோட ஏரியாவை வச்சே இருக்குது. ஸோ கிச்சனில் இருக்கீங்க, யாராவது வந்து வராங்க வீட்டுக்கு, டக்குன்னு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னா பெட்ரூம்ஸ்குள்ளே அந்த மாதிரி போய் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஊரில் அதோட பேர் வந்து பவுடர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவுடர் ரூம் கான்செப்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஹவாயன் தீம் பவுடர் ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டாய்லெட் மட்டும்தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஹவாயன் தீம் வால் பேனலிங் மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் தென் திஸ் இஸ் ஹேஸ் அ பனானா சிங்க். பார்த்தீங்களா, வாட்டர் ஃபால் மாதிரி வந்து வரும். ஸோ வாழை இலையில் கை கழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வித் ஒரு இதுவும் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு ஃப்ளவர் மிரர், ஒரு ட்ராப் இன் லைட் எல்லாமே வச்சு இந்த ரூமை வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த ஹவாயன் தீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா, அண்ட் தென் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் ஏரியா மாதிரி. ஸோ அங்கே நிறைய ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அந்த ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியல, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, நிறைய பல்க் குக்கிங் பண்ணுறோமா, இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எம்டியாக தான் இருக்குது, பிகாஸ் எங்களுக்கு வேலை இல்லை. பட் நீங்கள் நிறைய குக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். இங்கேயும் கீழேயும் ஒரு லாண்ட்ரி வச்சுருக்கோம். ஏன்னா மேலே போக முடியாதுன்னு பேரண்ட்ஸ்லாம் வரும்போது பெரிய கம்ஃபர்டர்ஸ்லாம் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் கை கழுவுறதுக்கு ஒரு சிங்க். ஸோ இது எங்களோட லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அர்ஜுன், அதர்வா, மாணிக்கம், பிரியா, ராகவன், பால் எல்லாமே வச்ச மாதிரி எங்கள் லாஸ்ட் நேம்ஸ்லாம் வச்சு நேம் இது வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த வழியாக தான் நாங்கள் வீட்டுக்கு மோஸ்ட்லி வருவோம். உங்களுக்கு காட்டினது கிராண்ட் என்ட்ரி, யாராவது வீட்டுக்கு வரவங்க தான் வந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட கராஜ், 2 கார் கராஜ். ஆனால் நல்லா டீப்பாக இருக்கும், ட்ரைவே இருக்கிறனால வி வாண்டட் டு மேக் ஷூர் அது வந்து நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட பீமர், என்னோட ஃபேவரட் கார். ஐ எம் அ பீமர் ஃபேன். நான் இங்கே மட்டும் தான் கார் ஓட்டுவேன், இந்தியாவில் ஓட்ட மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். பட் என்னாலே வந்து ஓட்ட முடியுதுன்னா அதுக்கு இந்த கார் தான் காரணம். இட்ஸ் X5. அண்ட் அதுக்கு BMW சைன் போட்டு வச்சுட்டேன். ஓசிடி இருக்கிறனால ஏன் சைடு அவர் ட்ராப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வச்சுருக்கேன். பால் லவ்ஸ் டெஸ்ட்ரா பிகாஸ் அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கார் ஆன் எலக்ட்ரிக் சார்ஜர்னால. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா டெஸ்லான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அவர் ஆப்போசிட் சைடில் பார்க் பண்ண மாட்டார். இதுதான் அவரோட டெஸ்லா கார். ஸோ தீஸ் ஆர் ஆர் 2 கார்ஸ். ஸோ இதுதான் வந்து எங்களோட 2 கார் கராஜ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர் கராஜ். ஸோ இது தாங்க எங்களோட 2 ஸ்டோரியோட ஹோம் டூர். நீங்கள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹோம் டூர் இன்னும் முடியலைங்க, பார்ட் 2 வந்துட்டே இருக்குது. பிகாஸ் நாங்கள் பேஸ்மெண்ட்டில் ஹோம் தியேட்டர், ப்ளே ஏரியா, பூல் ஹவுஸ் அண்ட் தென் பூல் கட்டிகிட்ருக்கோம். ஸோ கீழே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து காட்ட போகிறோம். பட் அது பார்ட் 2 வீடியோவில் காட்டுவோம். இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சு, எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, வா இதை நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எந்த ஃபீட்பேக் வேணாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thank you for being with me. I loved showing my house to you. This has been my heart, soul, blood and everything. So உங்களுக்கு என்ன questions இருந்தாலும் கேளுங்க. அப்பப்போ நான் வந்து ஏதாவது ஏரியாஸ் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணி பேச பார்க்குறேன். Thank you for watching. Hope you enjoyed the tour. இன்னொரு வீடியோவில் பார்ட் 2ல பேஸ்மெண்ட், ஸ்விம்மிங் பூல், ADO எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து the main house tour. Bye and thanks for watching. இப்போ வந்து பேஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவுக்கு போகிறோம். எனக்கு வந்து விளையாட தெரியாது. ஸோ விளையாடுறவங்க வந்து இது பண்ணலாம். இதில் வந்து விளையாண்டு ஒரு பாலை வேறு தொலைச்சிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் பேக்மேன், நிறைய பேரோட ஃபேவரட் சின்ன வயசில். ஆக்சுவலி டாக்டர் பால் இஸ்
ஸ்டேட் லெவல் செஸ் பிளேயர். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நியூஸ். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் இந்த ஹவுஸ். நான் வீடு கட்டும் போதே எனக்கு இந்த ஹோம் தியேட்டர் கான்செப்ட் வேணும், அதுவும் பேஸ்மெண்ட்ல தான் வேணும் அப்படின்னு யோசிச்சு கட்டினது. ஓ திஸ் ஹோல் பேக்யார்ட் இஸ் ஃபார் ஆர் செல்ஃப். கிறிஸ்டல் நாப்ஸ்லாம் போட்டு டோர்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்பேஸை நாங்கள் மூடி மறைச்சிருவோம் என்ன இருக்குன்னே தெரியாமல்.